ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு பொங்கி ஊற்றாமல் இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கணும். நம்ம வந்து இந்த சாம்பார் பருப்பு வந்து மஞ்சள், எண்ணெய், கொஞ்சம் சீரகம் போட்டு நம்ம வேக வச்சுட்டு சாம்பார் செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி ஒரு வெரைட்டி சாம்பார் செய்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பருப்பு வெந்துச்சு. நம்ம உங்களுக்கு ஷார்ட்டாக புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த காரக்குழம்பு நம்ம எப்படி தாளிப்போம், தாளித்து காயெல்லாம் போட்டு அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட். இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம் போட்டிருக்கேன். நான் அது காட்ட மறந்துட்டேன், சாரி. நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளே போடுறேன் சாம்பாருக்கு. நீங்கள் சாம்பார் தூள் போட்டுக்கலாம், எந்த தூளாக போட்டுக்கலாம். இது ஒரு மனமாக நல்லா இருக்கும் இந்த சாம்பார், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இன்றைக்கி முருங்கைக்காய் போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாம்பார் வைக்க போகிறேன். நீங்கள் எந்த காயாக இருந்தாலும் நீங்கள் போட்டு வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதில் வந்து நம்மளுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முருங்கைக்காய் அந்த கிரேவி நல்லா வெந்துடும். அப்போது நம்ம கடைசியாக அந்த பருப்பு எடுத்து கொட்டிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம தேங்காய் வேணும்னா அந்த கிரேவியிலவே போட்டு வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் தேங்காய் போடலை, நீங்கள் தேங்காய் கூட அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய், சீரகம், அது இன்னும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு காய்கறி எல்லாம் முழுசாக இருக்கும். ஆனால் நம்ம சில வாட்டி வந்து இந்த குக்கர்லவே காயெல்லாம் போட்டு மையாக வேக வச்சு தாளிப்போம், அது ஒரு டேஸ்ட்டு. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பருப்பு நல்லா வெந்துச்சு ஃப்ரெண்ட். நான் இந்த கரண்டிலவே சும்மா இப்படி கடைஞ்சிடுறேன், ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் அந்த அனுபவம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ இல்லை, ஃபஸ்ட்டெல்லாம் இந்த காயெல்லாம் போட்டு குக்கரில் அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கேன். அது வளன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்படி பண்ணும்போது நல்லாயிருக்கும். இதில் கொத்தமல்லி தூவணும். என்கிட்ட கொத்தமல்லி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கொதி வந்தோடனே நம்ம சாப்பிட வேண்டியது தான். இதுக்கு வந்து நல்ல உருளைக்கிழங்கு, அப்பளம், ஊறுகாய், எந்த சைட் டிஷ்ஷாக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கொதி வந்தோடனே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் அப்பளம் தான் வறுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் ரெடி. நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பருப்பு வந்து ரேஷன் பருப்பு தான் நான் சாம்பார் வச்சுருக்கிறது. அப்பளம், ரைஸு, இந்த அரிசியும் ரேஷன் அரிசி தான் ஃப்ரெண்ட். கடவுள் இன்றைக்கி இந்த பொழுதுக்கு இந்த சாப்பாடு கொடுத்ததுக்கு நான் நன்றி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.